ஹலோ guys, வெல்கம் பேக். நிறைய பேர் வந்து டான்செட் கவுன்சிலிங்கில் இந்த காலேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஃபீ தெரிஞ்சால் தானே பண்ண முடியும், நாங்கள் பட்ஜெட் இவ்வளோ தானே வச்சுருக்கோம், நீங்கள் வந்து தயவுசெய்து எங்களுக்கு ஃபீ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் ஏற்கனவே குரூப்பில் வந்து பாப்புலர் காலேஜஸ்க்காக வந்து நான் போட்டுருந்தேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20+ காலேஜஸ்க்கு வந்து ஃபீ வந்து கிடச்சிருக்கு. இந்த ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா இட் மே வேரி, பட் கண்டிப்பாக ரேஞ்ச் தெரிஞ்சிடும். இப்போ 4 lakhsனால் அதிகபட்சம் ஒரு 50K முன்ன பின்ன தான் இருக்கும். அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி பிஎஸ்டிக்கு வந்து நிறையா கமெண்ட்ஸ் வந்துருந்தது. சில பேர் நான் சொன்னதை வச்சுட்டு நேரில் தான் போய் கேட்டுட்டு வந்திருக்காங்க. முதல்ல வந்துட்டு நம்ம யூடியூப்பில் எல்லாரும் சொல்லிட்டோம், அவங்க வந்து அதுக்கப்புறம் அதை வந்து அப்ராப்டாக ஒத்துக்க மாட்டாங்க. ஒன்று வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புன்னு சொல்லி நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதை போடுவாங்க. அதாவது அவங்க இம்ப்ளிமெண்ட் ஆகி ஆகணும்னு பண்ணணும்னு நினச்சா ஆர்எல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வருஷம் கண்டிப்பாக ஃபீ ஏற்றாமல் போவாங்க. ஸோ நீங்கள் வந்து என்னை ப்ளேம் பண்ணாதீங்க. நான் ஆத்தென்டிக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாதான் நான் வீடியோவில் போடுவேன் அப்படின்றத வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு கேண்டிடேட் போய் சேர்றதுக்காக கேட்டது, நான் திருப்பி சொல்லிட்டேன். ஸோ எனிவேர் ஃப்ரம் 7 to 8 lakhs வந்துட்டு பிஎஸ்டிக்கு ஆகிடும். ஸோ டிஎஸ்எம் சேர்றவங்க அளவு ஃபினான்ஷியலாக சவுண்ட்னா அவங்க பிஎஸ்டியும் சேரலாம். ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்னால் இல்லை. உங்களுக்கு தெரியலன்னே வச்சுக்கோங்க, நான் சொல்லலைன்னே வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் பிஎஸ்டியோட ஃபீஸு. நான் அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அண்ட் வந்து நீங்கள் காலேஜை விசிட் பண்ணிட்டு பண்ணுங்கள், நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டேன். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ்க்கு வந்துட்டு 2 காலேஜ் இருக்குது அப்படின்றத நான் பார்க்காம விட்டுருந்தேன். அது எல்லாருக்கும் நான் டெலிகிராம் குரூப்பில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன், பின் கமெண்ட்டில் போட்டிருந்தேன் யூடியூப்பில். சப்போஸ் நீங்கள் யாரும் பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா, ஸ்ரீகிருஷ்ணா போடுற ஐடியாவில் இருந்தீங்கன்னா, அதாவது அதில் இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட் நான் சொல்லியிருந்தேன்ல இந்த லாஜிக், ஒரு காலேஜில் இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட்னு 2 இருக்குன்னா அதில் இன்ஜினியரிங் காலேஜ் தான் பெஸ்ட்டாக இருக்கும் பிளேஸ்மெண்ட்ஸில். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 2722 வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் மாதிரியும், அண்ட் 2718 வந்துட்டு இது இன்ஜினியரிங்க்கு இருந்தது. ஸோ அந்த கோட் வந்து பார்த்து நீங்கள் செக் பண்ணி போட்டுக்கோங்க. அது நான் இங்கேயே சொல்லிடுறேன். ஸோ தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோனா காலேஜ் இது சேலமில் இருக்குது. கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே 2 ப்ரோக்ராம் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் எம்பிஏ அண்ட் ஜெனரல் எம்பிஏ இருக்குது. இண்டஸ்ட்ரியல் எம்பிஏக்கு வந்து கொஞ்சம் வர்த்தான கோர்ஸ்ன்ற மாதிரி அங்கே ஒரு பேஜ் இருந்தது. அதில் கொஞ்சம் ஃபீ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் நான் ப்ரிவியூ பண்ணியிருக்கேன் டேர்ம் 1 டேர்ம் 2க்கு. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வித்தவுட் ஹாஸ்டல் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியல் எம்பிஏக்கு 4,25,000 வரும். அண்ட் ஜென்ரல் ப்ரோக்ராமுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஃபீ ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் 1 ஜென்ரல் 2ன்னு. ஸோ அதில் வந்து ரேஞ்ச் ஆஃப் பேக்கேஜ் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற லெவலுக்கு ஃபேக்கல்ட்டி அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. நீங்கள் அதை பற்றி டீட்டெயில்ஸ் என்ன குரூப்பில் வாங்க நான் சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3,50,000 அண்ட் அதுக்கு அடுத்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 3,20,000. ஸோ சோனா காலேஜ் செய்கிறவங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொங்கு காலேஜ்க்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் டோட்டல் 3,65,000 வருது. இதெல்லாம் அந்த என்ன சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மெயில் அனுப்பிச்சு ஃபீ கேட்டு அந்த ஸ்ட்ரக்சர் வாங்கினாங்களா, அது மேனேஜ்மெண்ட்டில் 3,65,000. அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 2,25,000. ஸோ இதுதான் நமக்கு டான்செட் ஃபீயாக இருக்கும், 2,25,000. நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேசிடியோட பழைய ஃபீ ஸ்ட்ரக்சர், இது யாரோ அங்கங்கே சர்க்குலேட் ஆகி நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ். இது ஃபர்ஸ்ட் செம் ஃபீ எல்லாம் சேர்த்து 97,000. இது வந்து இந்த ஸ்ப்ளிட்டப் புரியாதவங்க நான் சொல்கிறேன். இந்த இயர் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சேர்ந்துருக்காங்க, அவங்க சொன்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் செம்க்கு பார்த்தீங்கன்னா 1 lakh, செகண்ட் செம் ஆன்வர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 75,000 per செம், ஹாஸ்டல் வந்து 90K per year. இதெல்லாம் சேர்த்து நீங்கள் டோட்டல் எவ்வளோ வரும்னு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேரி பண்ணி போட்டுக்கோங்க. இது வந்து நான் டிஸ்பிளேயில் காமிச்சிருக்கிறது பழசு 2018 to 2020, பட் இந்த இயர் சேர்ந்த ஃபீஸ் வந்து இப்போ நான் சொன்னது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஆர்எம் ஈஸ்வரி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம்மில் என்னென்ன டான்செட்டில் வருதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இன்னொரு வாட்டி சொல்கிறேன். எஸ்ஆர்எம் ஈஸ்வரி காலேஜ், எஸ்ஆர்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் எஸ்ஆர்எம் வள்ளியம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், இந்த 3 தான் இருக்குது. வடபழனி கேம்பஸ் வந்து டான்செட் கீழே வராது, எல்லோரும் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ்ஆர்எம் ஈஸ்வரி காலேஜில் வரலாம். ஃபர்ஸ்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 96,000 அண்ட் செகண்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 97,000. இது வந்து எக்ஸ்க்ளூடிங் ஹாஸ்டல். நீங்கள் ஹாஸ்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு 1,20,000, செகண்ட் இயருக்கும் 1,20,000. ஸோ கிராண்ட் டோட்டல் பார்த்தீங்கன்னா 4,33K வருது. ஸோ எஸ்ஆர்எம் ஈஸ்வரி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு எஸ்ஆர்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வரலாம். ஃபர்ஸ்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 60,000, செகண்ட் இயருக்கு 60,000. ஃபர்ஸ்ட் இயர் ஹாஸ்டல் ஃபீ வந்து 1 lakh, செகண்ட் இயர் ஹாஸ்டல் ஃபீ வந்து 1 lakh, டோட்டல் வந்து 3,20,000 வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பண்ணாரி அம்மன் சத்தியமங்கலமில் இருக்குல்ல, அது ஃபர்ஸ்ட் இயர் ஃபீ பார்த்தீங்கன்னா 1,30,000, செகண்ட் இயர் ஃபீ பார்த்தீங்கன்னா 1,30,000. ஃபர்ஸ்ட் இயர் ஹாஸ்டல் ஃபீ 85K, செகண்ட் இயர் ஹாஸ்டல் ஃபீயும் 85K, டோட்டல் பார்த்தீங்கன்னா 4,30,000. நெக்ஸ்ட்டு எஸ்ஆர்எம் வள்ளியம்மா இன்ஜினியரிங் காலேஜ் வரலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஃபீ பார்த்தீங்கன்னா 55K, செகண்ட் இயர் ஃபீயும் அதுதான். ஃபர்ஸ்ட் இயர் ஹாஸ்டல் ஃபீ 1 lakh, செகண்ட் இயர் ஹாஸ்டல் ஃபீயும் 1 lakh, டோட்டல் பார்த்தீங்கன்னா 3,10,000 வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
மீனாட்சி சுந்தரம் காலேஜ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 50K, செகண்ட் இயர் பார்த்தீங்கனாலும் அதே 50K. அதில் ஹாஸ்டல் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு கிடைக்கல, வேணும்னா உங்களை ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா குரூப் ஆஃப் காலேஜஸ் வந்து 2 இருக்கும், 516 அண்ட் 517 நினைக்கிறேன். அதில் வந்து நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் சூஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் அந்த ரெண்டுத்தில் ஒன்று சூஸ் பண்ண முடியும், அதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து அமிர்தா பக்கத்தில் எட்டிமலை அந்த சைடில் இருக்குது. இது வந்து கோயம்புத்தூர், சென்னை வெங்கடேஸ்வராவில். ஸோ அவங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு 1,30,000, செகண்ட் இயருக்கு 1,20,000. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீக்கு 60,000 ஃபர்ஸ்ட் இயருக்கு, செகண்ட் இயருக்கு ஹாஸ்டல் வந்து 60K. டோட்டல் பார்த்தீங்கன்னா 3,70,000 வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் இருக்குது. இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எனக்கு கரெக்டாக தெரியல, பட் டோட்டல் பார்த்தீங்கன்னா 2,20,000 வருது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் டிரான்ஸ்போர்ட் அண்ட் மெஸ். ஜேபிஆர் காலேஜஸ்னால் எப்போதுமே ஃபீ வந்து டிரான்ஸ்போர்ட் மெஸ் சேர்த்து தான் வாங்குவாங்க, இது வந்து மோஸ்ட்டாக காமனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, ஃபர்ஸ்ட் இயர் ஃபீ 85K, செகண்ட் இயர் ஃபீ 85K, ஹாஸ்டல் ஃபீ 1,04,000. அதே மாதிரி தான் செகண்ட் இயருக்கும். டோட்டல் ஃபீ வந்து 3,70,000. அதே மாதிரி இதுவும் டிரான்ஸ்போர்ட் வந்து டே ஸ்காலருக்கு அது வந்து தனியாக வாங்குவாங்க போல், அது வந்து 30,000 per annum. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிண்டி கேம்பஸ் இருக்குல்ல, சிஇசி கேம்பஸ் வந்து டூரிசம் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் இருக்குது. செல்ஃப் சப்போர்ட்டிங்னா நான் சொல்லியிருக்கேன்ல, அவங்களே ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணிப்பாங்க. ஸோ கொஞ்சம் ஃபீ அதிகமாக, யூஸ்வலாக எக்ஸ்பெக்டடோட அதிகமாக இருக்கும். ஓகே, அது தெரிஞ்சுக்க தான் சொன்னேன், நிறைய பேர் கேட்டனால. அதோட ஃபர்ஸ்ட் இயர் ஃபீ பார்த்தீங்கன்னா 97,000, செகண்ட் இயர் ஃபீ பார்த்தீங்கன்னா 81,000, அண்ட் அதோட ஹாஸ்டல் ஃபீ பார்த்தீங்கன்னா 58,000, அதே தான் செகண்ட் இயருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 2,94,000 வருது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிண்டி சிஇஜி கிண்டி பார்ட் டைம் 3 year கோர்ஸ் இருக்குல்ல, அது வந்து அது என்ன கொடுத்துருந்தாங்கன்னா கிண்டி பார்ட் டைம் 3 year MBA தேர்ட் இயர் ஃபீ வந்து சேம் செகண்ட் இயர் ஃபீ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து 52,000, செகண்ட் இயர் வந்துட்டு 37,000, அப்போ தேர்ட் இயரும் சேம் தானே 37,000. டோட்டல் பார்த்தீங்கன்னா 1,26,000 வருது. நெக்ஸ்ட் வந்து ஜான்சன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ், ஃபர்ஸ்ட் இயர் ஃபீ 2,60,000, செகண்ட் இயர் ஃபீ 2,60,000, ஹாஸ்டல் ஃபீ 1,10,000, அதே தான் செகண்ட் இயருக்கும். டோட்டல் பார்த்தீங்கன்னா 7,40,000 வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேல்டெக் ஹைடெக் இருக்குல்ல, அது ஆவடி சைடில், அந்த காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து 98,000, செகண்ட் இயருக்கு 88,000, ஹாஸ்டல் ஃபீ வந்து 93,000 ஃபர்ஸ்ட் இயருக்கு, செகண்ட் இயருக்கு 83,000க்கு. டோட்டல் பார்த்தீங்கன்னா 3,62,000 வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ராமகிருஷ்ணா காலேஜ் இருக்குல்ல கோயம்புத்தூர், அது கோயம்புத்தூர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஃபீ வந்து ஸ்பிட் அப் என்னன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு 1,25,000, செகண்ட் இயருக்கு 1,25,000, ஹாஸ்டல் ஃபீ கிடைக்கல, நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குருநானக் காலேஜ், ஃபர்ஸ்ட் இயர் ஃபீ வந்து 1,55,000, செகண்ட் இயர் ஃபீ வந்து 1,55,000. இதோட ஹாஸ்டல் ஃபீயும் நம்மளுக்கு கிடைக்கல, என்கொயர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தியாகராஜா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டோட ஸ்பிளிட் அப் கிடைக்கல, பட் இட் வில் டச் சம்வேர் அரவுண்ட் 8,17,000 to 8,24,000. இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் கம்பல்சரி அண்ட் வந்து ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன் ஃபுட் தான் அங்கே தருவாங்க. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான காலேஜ் தான் அது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஏஎம், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நான் சொன்ன டேட்டா எல்லாமே போன இயர் டேட்டா. ஸோ போன இயர் டேட்டாவோட ஸ்பிளிட் அப் சொல்கிறேன், இது இந்த வருஷத்துக்கு அப்ளிகபிள் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பிஎஸ்டிஎம் ஃபர்ஸ்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 2 lakh ஃபர்ஸ்ட் இயருக்கு, செகண்ட் இயருக்கு 2 lakh, ஹாஸ்டல் ஃபீ இஸ் 1 lakh, அகெயின் செகண்ட் இயருக்கு ஹாஸ்டல் ஃபீ 1 lakh. டோட்டல் லாஸ்ட் இயர்க்கே பார்த்தீங்கன்னா 6 lakhs வந்திருக்கு. அண்ட் கீழேயே அதில் வந்து ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப்க்கு தனியாக கலெக்ட் பண்ணாங்க அப்படின்றத போட்டிருக்காங்க. நான் வந்து இது ஒரு பிடிஎஃப் பார்த்து தான் சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி ரிமார்க்ஸில் there are 7 types of fee structure. TANCET ஃபீஸ்க்கு தான் உள்ளதுலேயே லோ ஃபீஸ்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கே தெரியும் மேட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் இட் வில் கோ somewhere around 10 to 12 to 13 lakhs. ஸோ இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி ரெகுலர் ஃபீஸ் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இயர் வந்து 59,000, செகண்ட் இயர் 43,000, ஃபர்ஸ்ட் இயர் ஹாஸ்டல் ஃபீஸ் 58,000, செகண்ட் இயர் ஹாஸ்டல் ஃபீ ஆல்சோ 58,000, டோட்டல் இஸ் 2,18,000. நெக்ஸ்ட் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட ரெகுலர் எய்டட்க்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஃபீ 26,000, செகண்ட் இயர் ஃபீ இஸ் 23,000, first year hostel fee is 40,000, second year hostel fee is 40,000, total is 1,29,000. next பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட செல்ஃப் சப்போர்ட்டிங், அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஃபீ பார்த்தீங்கன்னா 40,000, செகண்ட் இயர் ஃபீ பார்த்தீங்கன்னா 47,000, ஃபர்ஸ்ட் இயர் ஹாஸ்டல் ஃபீஸ் 40,000, செகண்ட் இயர் ஹாஸ்டல் ஃபீ ஆல்சோ 40,000, டோட்டல் 1,76,000. ஸோ இதில் ஆக்சுவலாக என்ன டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா 20K நான் சொன்னேன்ல ஃபீஸ் அதிகமாக இருக்கும், ஆல்மோஸ்ட் டபுள் தான். பட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஒர்த்து, அதாவது வேல்யூ ஃபார் மணி.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்என் காலேஜ் இதோட ஸ்பிளிட் அப் எனக்கு கிடைக்கல. ஆனால் அதோட டோட்டல் ஃபீஸ் சம்வேர் அரௌண்ட் 5,59,000. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் கம்பல்சரி லைக் டிஎஸ்எம் அண்ட் அப்ராக்சிமேட்டாக 0.70K வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடட் ஃபார் மெஸ், hostel, room rent included in college fees. If hostel room is attached bath ஓட இருக்குன்னா extra 23,000 per year. AC room வந்து attached bath ஓட இருந்ததுன்னா extra 78 besides separate electricity charges. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ எஸ்எஸ்என்ல வந்து மினிமம் நம்ம 5,50,000 வச்சுப்போம். இட் கேன் கோ எனிவேர் ஃப்ரம் 6 lakhs to 6,50,000 சொல்லலாமா? ஸோ இந்த பேக்கேஜ்னால் இதை எடுக்கலன்னா உங்களுக்கு 5,59,000 முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஓஎம்ஆரில் இருக்குல்ல அதோட காலேஜ் ஃபீ ஸ்பிளிட் அப் என்னன்னா 1 lakh ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து 1,63,000, செகண்ட் இயர்லுக்கு 1,21,000. இதோட காலேஜ் ஃபீ கிடைக்கல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சிராப்பள்ளி இதோட ஸ்பிளிட் அப் கிடைக்கல. இதோட டோட்டல் ஃபீ பார்த்தீங்கன்னா 6,50,000. நெக்ஸ்ட் வந்து டிஜி வைஷ்ணவ காலேஜ் இதோட ஃபர்ஸ்ட் இயர் ஃபீ 1,65,000, செகண்ட் இயர் ஃபீ 1,65,000 அண்ட் இதோட ஹாஸ்டல் ஃபீ வந்து 83,000 ஃபார் போத் இயர்ஸ். அண்ட் தென் டோட்டல் வந்து 4,90,000 வருது. இன்டர்நேஷனல் டூருக்கு வந்து அவங்க எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணிப்பாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து எத்தராஜ் காலேஜ் இது வந்து உமன்ஸ் காலேஜ். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் இயர் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 1,23,000 சேம் ஃபார் செகண்ட் இயர். ஹாஸ்டல் ரேட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா அண்ட் ஹாஸ்டல் சீட்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு ஓவரால் கிடச்சது. இதில் ஒரு ஃபியூ காலேஜஸ் மிஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு அது ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அண்ட் கம்மிங் வீடியோஸில் எஸ்ஆர்எம் அண்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வரைக்குமா நான் நாளைக்கு கவுன்சிலிங் முடியறக்குள்ளே போட்டுறேன். வேறு என்ன உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் இன்க்ளூட் பண்ணுறேன். இதுக்கு மேலே ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் செக் பண்ணணுன்னாலும் நான் செக் பண்ணி தரேன். ஸோ ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங். பை.